ரிதி வணக்கம். திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட கவினின் செல்போனை பறிமுதல் செய்து வைத்திருக்கும் திருநெல்வேலி மாநகர போலீசார், குறிப்பாக பாளையங்கோட்டை காவல் நிலைய போலீசார் தற்போது மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு கொலை செய்யப்பட்ட கவினின் உடன் பிறந்த சகோதரர் பிரவீன் மற்றும் அவரது மாமாவை விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளனர். அவர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறையின் கையில் இருக்கும் கொலை செய்யப்பட்ட கவினின் செல்போன் பாஸ்வேர்டு விவரங்கள் அவரது சகோதரர் பிரவீனுக்கு தெரியும் என்பதால் அவர் மூலம் செல்போனை செயல்பட செய்து தகவல்களை எடுக்க உள்ளதாக தற்போது திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மேலும் விவரங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த விஷயத்தில் இதுவரை விசாரணை அதிகாரியாக இருந்த பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் மாற்றப்பட்டு திருநெல்வேலி மாநகரத்தின் துணை ஆணையாளர் எஸ்பி அந்தஸ்தில் இருக்கும் டாக்டர் பிரசன்னகுமார் IPS நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலை வழக்கின் முக்கியத்துவம் கருதி உதவி ஆணையரிடம் இருந்த விசாரணை அதிகாரி பொறுப்பு தற்போது துணை ஆணையர் ASP அந்தஸ்தில் இருப்பவரிடமிருந்து SP அந்தஸ்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. ரித்தி, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கவின் செல்வகணேஷ். இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் IT நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இவரும் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் சுபாஷினியும் சுமார் 9 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்பட்டது. இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை KTC நகரில் கவினை நேற்று முன்தினம் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இதன் காரணமாக சுர்ஜித், அவரை படுகொலை செய்ததாக கருதப்படும் சுர்ஜித் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். அவர்களது பெற்றோர்களான உதவி ஆய்வாளர்கள் சரவணகுமார், கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரும் இன்று காலை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இருவரிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரித்தி, இந்த நிலையில் இந்த வழக்கில் சிறப்பு விசாரணை அதிகாரியாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை மேற்கு துணை ஆணையர் டாக்டர் பிரசன்னகுமார் IPS நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று சிறப்பு விசாரணை அதிகாரி விசாரணையை சற்று முன் தொடங்கினார். இந்த வழக்கில் கவினின் செல்போன் போலீசாரிடம் உள்ளது. அந்த செல்போனில் உள்ள தகவலை சேகரிப்பது தொடர்பாக கவினின் சகோதரர் பிரவீனை இன்று விசாரணைக்காக அழைத்தனர். அதன்படி இன்று மாலை விசாரணைக்காக பிரவீன் திருநெல்வேலி வந்திருக்கிறார். அவரிடம் நெல்லை மாநகர காவல்துறை மேற்கு துணை ஆணையர் விரிவான விசாரணையை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. சுபாஷினியை காதலிப்பது தொடர்பாக ஏதேனும் தகவலை தங்கள் குடும்பத்தில் தெரிவித்திருந்தாரா என தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கொலையான கவின் செல்வகணேஷ் மற்றும் மருத்துவர் சுபாஷினி ஆகியோரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுவே இந்த சம்பவத்தில் தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.